நம் தேவனாகிய கர்த்தர் யோசுவாவிடம் கரிசனையான அன்பு வைத்திருந்தார். தாமாகவே முன்வந்து யோசுவாவை திடப்படுத்திக் கொண்டே இருந்தார். 1ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. மற்றும் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்றார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன். அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்றார். 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவர்களுக்கு பயப்படாயாக. இவ்வாறு மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா என்று ஆரம்பித்த யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் முடிந்தது. நீதியுள்ள தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் வாழ்வில் கிரியை செய்வாராக. ஆமென்.